நான் ஆவியா இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆத்மா உண்டு, நான் சரித்து வாழ்ந்து கொண்டிருக்கேன். இதை நீ மறந்துடவே கூடாது. அப்போ அதனால தான் ஆத்மா இன்னைக்கு நிறைய பேர் கவலைகளினாலும் பிரச்சனைகளும் ஏன் இருப்பாங்கன்னா ஆத்மாவும் நானும் ஒன்று நினச்சிக்கிறாங்க. என் ஆத்மாவை அதனால தான் என் ஆத்மா டிஸ்டர்ப் ஆகும்போது அவங்களும் டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. அப்போ ஆவியிலிருந்து வருகிற வார்த்தைகள், ஆவியிலிருந்து நான் செய்ய வேண்டிய வேலைகளை நான் நிப்பாட்டிட்டு ஆத்மாவிலேருந்து செய்ய ஆரம்பிக்கிறதுனால தான் எனக்கு அந்த பிரச்சனை மேற்கொண்டு நான் கவலைப்பட்டு அழுது கண்ணீர் விட்டு துக்கப்பட்டு போட அந்த வாழ்க்கையே வேணாம். ஒரு கட்டத்தில் நான் என்ன பண்ணிடுறேன், சில மனிதர்கள் தன்னோட வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார். ஏன்னா அவங்க ஆத்மாவிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க. ஆதாம் ஆத்மாவான என்று வேதம் எழுதுது. ஆத்மீக கனெக்டிவிட்டி, ஆத்மீக மனநிலையிலிருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆத்மீக மனநிலையிலிருந்து வேலை செய்யும் பொழுது ஆத்மாவில் இருக்கிற அந்த பிரச்சனை, எமோஷன்ஸ், அதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம சரீரத்தை என்ன பண்ணிடும், பாதித்து விடும். சரீரத்தை என்ன பண்ணுவோம், பாதிக்கும். ஆனால் ஆவியிலிருந்து நான் வேலை செய்யும் பொழுது, ஆவி மனிதனாக இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயத்தை என்ன பண்ணணும்னா, ஆவியில் தேவன் இருக்கிறேன், நான் எப்படி ஆவியிலிருந்து வேலை செய்ய முடியும்? அதனால போன வாரமே ஒரு வசனம் சொல்றேன், நீதிமொழிகள் என்ன வசனம் சொன்னா, மனுஷனுடைய ஆவி கர்த்தருடைய தீபமா இருக்கிறது. கர்த்தர் தந்த தீபம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. அது ஆங்கிலத்திலேயோ அதோட மூலப்பிரதியில் பற்றி படிச்சிங்க அப்படின்னா, இட் இஸ் காட்ஸ் லேம்ப், இட்ஸ் கேண்டில் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கும். கடவுளுடைய தீபமா இருக்கிறது. அதை நல்ல மைண்ட் சில விஷயத்துல நல்லா பளிச்சுன்னு ஏற்றி வச்சுக்கணும். மனுஷனுடைய ஆவி கடவுளுடைய தீபமா இருக்கிறது. அப்ப கடவுளுடைய தீபம் தான் நமக்குள்ள ஆவியா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீபத்தை நம்ம ஆத்மாவுக்குள்ள அனுப்பி சரீரத்தை உயிர்ப்பிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதனால பரிசுத்தாவின் வந்து நமக்கு அதை கற்றுக் கொடுக்குறாரு. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உள்ள வந்து உன் வேலை நான் உயிர்ப்பிக்க தான் வந்திருக்கின்றாரு. அதனாலதான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அந்த 5வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமை தரித்துக் கொள்ளும்படி எப்படி வேலை செய்யணும் அப்படின்னா, இந்த சரீரம் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுகிற ஒரு கட்டாயத்துக்குள்ள வரணும். இதற்கு தான் நம்ம ஆயத்தப்படுத்துறதுக்காக அச்சாரமா உள்ள வந்திருக்கிறாரு.